Hello children, welcome back to our channel Mika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 சாப்டர் 2 எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம், CBSE Class 2 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன்ஸ் இன் நம்பர் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். பேட்டர்ன்ஸ் இன் நம்பர் ஷார்ட். ஸோ இங்கே ஒரு நம்பர் ஷார்ட் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் என்ன பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இங்கே 10 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பாருங்கள், 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. நம்ம ஆல்ரெடி 10 டேபிள்ஸ் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா கிளாஸ் 1ல்? ஸோ 10 + 10 20, 20 + 10 30, 30 + 10 40, 40 + 10 50, 50 + 10 60, 60 + 10 70, 70 + 10 80, 80 + 10 90, 90 + 10 100. 100. ஸோ இங்கே எல்லாமே பாருங்கள், நம்ம 10 10 10 10ஆக ஆட் பண்ணிகிட்டே வரும். ஸோ ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் ஆர் கால் பேட்டர்ன் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் சொல்லலாம். இல்லை நீங்கள் இப்போ இந்த மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், 9 19 இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். 9 19 29 39 49 59 69 79 89 99 இதுவுமே நமக்கு 10 10 10 10 தான். இது எல்லாமே நமக்கு வந்து மோர் 10. ஓகேவா? 9லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 19, 19லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 29, 29லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 39, 39லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 49, 49லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 59, 59லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 69, 69லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 79, 79லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 89, 89லேருந்து 10 மோர் ஆட் பண்ணோன்னா 99. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி 8 ஃபுல்லாக எடுத்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும், 7 ஃபுல்லாக எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், 6 ஃபுல்லாக எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், 5 ஃபுல்லாக எடுத்தாலும் அப்படி தான் இருக்கும், 4ம் அப்படி தான் இருக்கும், 3 2 1 இது எல்லாமே நமக்கு பேட்டர்ன்ஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து டயகனலாக பார்க்குறீங்க. இப்போ நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம பார்த்துருக்கீங்க. இதே இது வந்து நீங்கள் க்ராஸாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி இதுவும் பேட்டர்ன் தான். ஸோ இது எப்படி வரும்னா, இப்போ இங்கே பாருங்கள் 1 இருக்குது. ஓகே, 1 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 12 இருக்குது. ஸோ 1 இருக்குது, 12 இருக்குது. 1ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 12 வரும்? 11. 1ஓட 11 மோர், 1ஓட 11 மோர் ஆட் பண்ணோன்னா 1 + 11 = 12. இப்போ 1 சாக்லேட் இருக்குது, 1 சாக்லேட்டோட 11 மோர் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணுறப்ப 12. இப்போ 12ஓட அகைன் 11 ஆட் பண்ணோன்னா 11 மோர் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணோன்னா 23. ஓகே, 12 போட்டுக்கோங்க, 11 போட்டுக்கோங்க. அடிஷன் நமக்கு தெரியும்ல, 2 in the mind, 1 in the finger. After 2 3, 1 + 1 2, 23. ஸோ உங்களுக்கு இருக்குது பாருங்கள் 23. 23ஓட அகைன் ஒரு 11 ஆட் பண்ணுங்கள். 23ஓட அகைன் ஒரு 11 ஆட் பண்ணால் என்ன வரும்? 3 + 1 4, 2 + 1 3, 34 வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி நீங்கள் 34ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா 45 வரும். 45ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா 56 வரும். 56ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா 67 வரும். 67ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா 78 வரும். 78ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா 89 வரும். 89ஓட 11 ஆட் பண்ணிங்கன்னா 100 வரும். ஸோ இங்கே வந்து நமக்கு 11 11 11 11 11 மோர் 11 மோர் 11 மோர்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு நம்பர் பேட்டர்ன். இந்த மாதிரி நீங்கள் நம்பர் சார்ட்டில் நிறையா பேட்டர்ன்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கீழே உள்ள எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ கீழே வந்து லெட் அஸ் டூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், லுக் அட் த நம்பர் சார்ட் அண்ட் ரைட் டவுன் த ஆன்சர்ஸ். ஸோ இந்த நம்பர் சார்ட் பார்த்து ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேன். ரிமைனிங் 3 சம்ஸ் உங்களை மாதிரி ஒரு கிட்டு தான் செய்ய போகிறாங்க.
டேஷ் கம்ஸ் ஜஸ்ட் பிஃபோர் 10. ஸோ 10 எங்கே இருக்குது நம்பர் சார்ட்டில்? இங்கே இருக்குது. 10க்கு ஜஸ்ட் பிஃபோரில் என்ன நம்பர் இருக்குது? 9. உங்களுக்கு இதெல்லாம் நம்பர் சார்ட் பார்க்கவே தேவை இருக்காது. உங்களுக்கே தெரியும் பிஃபோர் நம்பர்ஸ் ஆஃப்டர் நம்பர்ஸ்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். Comes just before 30. So 29. உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் நம்பர் சார்ட்டை போயிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ 30 எங்கே இருக்குது? இங்கே இருக்கு. 30க்கு ஜஸ்ட் பிஃபோரில் என்ன இருக்குது? 29. ஓகே, நெக்ஸ்ட் சம். Comes just before 20. 20க்கு ஜஸ்ட் பிஃபோர் என்ன வரும்? 19. ஸோ ஒருக்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Yes, correct. 19. நெக்ஸ்ட் த லாஸ்ட் சம். டேஷ் Comes just before 40. 39. ஸோ செக் பண்ணிக்கலாம் ஒரு கப்பை. இப்போ 40 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ 39 வந்து இங்கே இருக்குது. ஸோ கரெக்ட். ஓகே சில்ட்ரன், இப்போ இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அது ரிலேட்டடாக சம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, பார்க்கலாம். டு யூ see எனி பேட்டர்ன்? ஸோ இங்கே ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா? 9, 19, 29, 39 ஏதாவது பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? எஸ். எஸ். ஸோ டு யூ see எனி பேட்டர்ன் அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பேட்டர்ன் வந்து இந்த நம்பரில் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? 9, 19, 29, 39 இருக்குல்ல, இதில் என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க? 9 10 ஆட் பண்ணால் 19 வரும். ஓகே, அப்புறம் 19 10 ஆட் பண்ணால் இது என்ன நம்பர்? 29. ஓகே, 29 10 ஆட் பண்ணால் 39. ஸோ இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். ஸோ 9ஓட 10 ஆட் பண்ணோம், ப்ளஸ் 10 மோர் 10 பண்ணோன்னா 9 + 10 என்ன வரும்? 19 வரும். நீங்கள் தெரியலனா அடிஷன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? 10 போட்டுக்கோங்க, 9 போட்டுக்கோங்க, ஆட் பண்ணி பாருங்கள். 0 + 9 9. ஸோ இங்கே நமக்கு ஒன்றுமே இல்லை, 0 போடுவோம். 1 + 0 1. ஸோ 19. ஓகேவா? இல்லைனா 10 in the mind, 9 in the finger. After 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. அந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள். இப்போது 19ஓட அகைன் ஒரு 10 ஆட் பண்ணுறப்போ 29 வருது. 29ஓட அகைன் ஒரு 10 ஆட் பண்ணுறப்போ 39 வருது. ஸோ இந்த பேட்டர்ன் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. டு யூ see எனி பேட்டர்ன்? எஸ். ஷேட் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் சார்ட். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம நம்பர் சார்ட்டில் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஷேட் பண்ணலாம். 9 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 9, 19, 29, 39. ஸோ நம்ம ஷேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? டஸ் த பேட்டர்ன் கண்டினியூ ஃபார் அதர் நம்பர்ஸ்? எஸ். எஸ், அதர் நம்பர்ஸ்க்கும் கண்டினியூ ஆகுது. இஃப் எஸ் ரைட் த பேட்டர்ன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதர் நம்பர்ஸையும் ஷேட் பண்ணுங்கள். ஷேட் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 9, 19, 29, 39 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ ஆகுது நம்பர்ஸ்? 49, 59, 69, 79, 89. அவங்க ஆல்ரெடி இங்கே க்ரீன் வச்சு ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை ஷேட் பண்ண தேவையில்ல. ஸோ நான் வந்து 99 மட்டும் இங்கே ஷேட் பண்ண லாஸ்ட்டு. ஸோ பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகுது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஆல்ரெடி 39 வரைக்கும் நம்ம ஷேட் பண்ணியிருந்தோம். 39 + 10 என்ன வரும்? 49. 49 + 10 59. 59 + 10 69. 69 + 10
79, 79 plus 10, 89, 89 plus 10, 99. 99. ஸோ இந்த பேட்டர்னை தான் இங்கே எழுத சொல்கிறாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன். டூ யூ சி எனி பேட்டர்ன் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த நம்பர்ஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, 9, 19, 29, 39. இதில் ஏதாவது பேட்டர்ன் பார்க்குறீங்களான்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நான் இங்கே டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். +10 +10 +10 +10 பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஷேட் த நம்பர்ஸ் ஆன் த நம்பர் சார்ட் சொல்லியிருக்காங்க. 9, 19, 29, 39 எல்லாத்தையும் இந்த நம்பர் சார்ட்டில் ஷேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஷேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, டஸ் த பேட்டர்ன் கண்டினியூ ஃபார் அதர் நம்பர்ஸ்? அதர் நம்பர்ஸ்க்கும் பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. 39க்கு அப்புறமா அதர் நம்பர்ஸ்னால் 49, 59, 69, 79, 89, 99க்கும் கண்டினியூ ஆகுதான்னு கேட்டிருக்காங்க. கண்டினியூ ஆகுது. எல்லாமே +10 +10 +10ல் தான் இருக்குது. இஃப் எஸ், அது எஸ் அப்படின்னா அந்த பேட்டர்னை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ எழுதிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 9 இருக்குது. 9, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 19, நெக்ஸ்ட் 29, நெக்ஸ்ட் 39, நெக்ஸ்ட் 49, நெக்ஸ்ட் 59, நெக்ஸ்ட் 69, நெக்ஸ்ட் 79, நெக்ஸ்ட் 89, நெக்ஸ்ட் 99. 99. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். நவ் லுக் அட் த நம்பர்ஸ் கலர்ட் க்ரீன் இன் த நம்பர் சார்ட். ஸோ நம்பர் சார்ட்டில் க்ரீன் கலரில் இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்கல்ல, அதை வந்து அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க. ரைட் தம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 1, 12, 23 வரைக்கும் இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. 23க்கு அடுத்து என்ன இருக்குது, 34, 34. நெக்ஸ்ட் 45, நெக்ஸ்ட் 56, நெக்ஸ்ட் 67, நெக்ஸ்ட் 78, நெக்ஸ்ட் 89, நெக்ஸ்ட் 100. 100. இப்போ ஃபைனலாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, வாட் பேட்டர்ன் டூ யூ நோட்டிஸ் டிஸ்கஸ்? ஸோ இந்த டயகனலாக நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த நம்பர்ஸில் என்ன பேட்டர்ன் வந்து அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்க? ஸோ இப்போ இந்த நம்பர்ஸில் என்ன பேட்டர்ன் அப்சர்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ 1 இருக்குது, 12 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இருக்குது, செகண்ட் நம்பர் 12 இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ உங்ககிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாக்லேட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட எத்தனை சாக்லேட் இருக்குது? ஒன்லி 1 சாக்லேட் இருக்குது. இப்போ உங்கள்கிட்ட 12 சாக்லேட்ஸ் உங்ககிட்ட ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் எவ்வளோ சாக்லேட்ஸ் மோராக தேவைப்படும்? உங்ககிட்ட 1 சாக்லேட் இருக்குது, உங்ககிட்ட 12 சாக்லேட்ஸ் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ சாக்லேட்ஸ் மோராக உங்களுக்கு தேவைப்படும்? ஸோ எவ்வளோ சாக்லேட்ஸ் மோராக தேவைப்படும்? 11 சாக்லேட்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ 1 + 11 என்ன வரும்? 12. கிடச்சிருச்சா? 11 in the mind, 1 in the finger, after 11, 12. இப்போ 12 வந்துருச்சு நமக்கு. இங்கே பாருங்கள், 1 இருக்குது, 12 இருக்குது. நெக்ஸ்ட் 23 பாருங்கள். இப்போ 12 சாக்லேட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதோட அகெயின் 11 ஆட் பண்ணுவோம். என்ன வரும்? 2 in the mind, 1 in the finger, after 2, 3, 1 + 1, 2, 2. ஸோ 23 வந்துருச்சா? ஸோ இப்போ 23 இருக்குது. 23யோட 11 ஆட் பண்ணுவோம். அகைன் ஆட் பண்ணுங்கள். 3 + 1, 4. 2 + 1, 3. So 34 is the answer. 34 வந்திருக்கா பாருங்கள் அந்த பேட்டர்னில் 23க்கு அப்புறமா. ஆமாம். நெக்ஸ்ட்டு 34ஓட அகைன் 11 ஆட் பண்ணி பாருங்கள். 34ஓட அகைன் 11 ஆட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறப்ப சைட் பை சைடு ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 4 + 1, 5. 3 + 1, 4. ஸோ என்ன நம்பர் வந்திருக்கு? 45. வந்திருக்கா பாருங்க, நீங்கள் அங்கே செக் பண்ணுங்கள். வந்திருக்கு. அகைன் என்ன பண்ணணும்? 45ஓட 11 ஆட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் 5 + 1 என்னது? 6. 4 + 1 and 5. வந்திருக்கா? வந்திருக்கு. 56. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு 56ஓட 11 ஆட் பண்ணாலும் நமக்கு 56ஓட 11 ஆட் பண்ணால் 67 வரும். 67ஓட 11 ஆட் பண்ணால் 78 வரும். 78ஓட 11 ஆட் பண்ணால்
என்ன வரும்? 78ஓட 11 ஆட் பண்ணால் 89. 89ஓட 11 ஆட் பண்ணால் 100. 100 வரும். எவ்ரி நம்பர்ஸோடையும் நம்ம 11 மோர் ஆட் பண்ணோம்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்பர் வருது. அப்போ நம்ம என்ன சென்டென்ஸ் எழுதலாம்? Every next numbers எவ்ரி நெக்ஸ்ட் நம்பர் is 11 இஸ் 11 more more than than the the previous number. இந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் புரியுதா எல்லாருக்கும்? Yes. எவ்ரி நெக்ஸ்ட் நம்பர். இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 1க்கு நெக்ஸ்ட் நம்பர் 12, 12க்கு நெக்ஸ்ட் நம்பர் 23, 23க்கு நெக்ஸ்ட் நம்பர் 34. ஸோ எவ்ரி நெக்ஸ்ட் நம்பர் எப்படி இருக்குது? 11 மோராக இருக்குது தென் த ப்ரீவியஸ் நம்பர். ப்ரீவியஸ் நம்பர்னால் இதுக்கு முன்னாடி இது இருக்குது. 12க்கு ப்ரீவியஸ் 1, 23க்கு ப்ரீவியஸ் 12, 34க்கு ப்ரீவியஸ் 23. புரியுதா? அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் புரியுதா? இதுதான் நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக எழுதணும். அவங்க கேட்டிருக்காங்கல்ல, வாட் பேட்டர்ன் டூ யூ நோட்டிஸ் டிஸ்கஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன பேட்டர்ன்றதுக்கு நீங்கள் இது கண்டிப்பாக எழுதியே ஆகணும். எவ்ரி நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 11 மோர் தென் த ப்ரீவியஸ் நம்பர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.